Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 4th வீக்கோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் பிளானில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் மை ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் அமௌண்ட். என்னுடைய நேம், என்னுடைய ட்ரேடிங் பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் வீக்குன்ற ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கோன்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் வீக் கிளிக் பண்ண உடனே எனக்கு 20th September of 2025 to 26th of September 2025 இதுதான் செப்டம்பருடைய 4th வீக். இதில் நம்ம பண்ண ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, நம்ம 99,577 ரியலைஸ்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். வெறும் நம்ம டோட்டல் சார்ஜஸ் பார்க்குறப்போ 15,000 கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் சார்ஜஸ்க்கு. அப்புறம் நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறப்போ நம்ம செப்டம்பர் 4th வீக்குக்கு 84,500 rupees நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட், நான் இங்கே பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறேன், உங்களுக்கு அது ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். 84,530 டிவைடட் பை நம்ம கேபிட்டலாக இந்த வீக் யூஸ் பண்ணது 3,50,000ன்றது என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நம்மளுடைய கேபிட்டல் அமௌண்ட். into 100. ஸோ இந்த வீக் நம்ம பண்ண ப்ராஃபிட் 24% செப்டம்பருடைய 4th வீக்கில். ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ரேடோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ அண்ட் செக் இட். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இட்ஸ் அ காமன் குரூப். யார் வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் ட்ரேடிங் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் குரூப், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எவ்ரி வீக் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராலையும் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுன்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்கணும். உங்களுடைய கெரியர் இதுதான்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ எப்பவுமே ஒரு ரிஸ்க் எடுக்காமல் நம்மளால் ரஸ்க்கு சாப்பிடவே முடியாது. ஸோ நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு தான் ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, அதிலேருந்து முன்னுக்கு வரீங்க. ஏன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க. அதேமாதிரி தான் ட்ரேடிங்குமே. இப்போ ஜென்ரலாக மக்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, ட்ரேடிங்குள்ளார வந்தாலே நம்ம பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். ஏன்னா எதுவுமே கற்றுக்கிறது இல்லை, பேசிக்ஸ் இல்லை. யூடியூப்பில் இருக்கிற பேசிக்கான வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அது கிடையாது மார்க்கெட். மார்க்கெட் லைவில் மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ லைவில் நம்மளுடைய திங்கிங்கும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னா நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட் கேண்டில் சயின்ஸ். கேண்டில் சயின்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகணும், அந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா எங்கே ஃபார்ம் ஆகணும், எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா அது எங்கே போகணும், சப்போஸ் அது அங்கே போக முடியலன்னா வேறு எங்கே கீழே போகுன்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் ஒரு ட்ரெண்டை ஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம போய் என்ட்ரி ஆக முடியும். என்ட்ரி ஆகிறப்ப என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்ப தான் உங்களால் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். சைக்காலஜிக்கலாக அந்த ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இதுதான் என்னுடைய ட்ரேடிங் பிளான். இதைத்தான் நான் 9 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6 இயர்ஸாக டீச்சிங்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதனால் ப்ராஃபிட்ஸ் நல்லாவே இருக்கும். லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நம்ம எடுக்க போகிறது ஒன்லி 1% ரிஸ்க். அதுவும் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் வரப்போ அதோடைய ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னா மினிமம் 8 ட்ரேட்ஸ் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதுவும் மோர் தென் 1 or 2% மேலே தான் இருப்பீங்க. இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணணும். ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டா போதாது. அதை நம்ம திருப்பி கேஸ் ஸ்டடிஸ் பண்ணணும். திருப்பி அதை மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கணும். டெமோ ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ இதைத்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பல வருஷமாக. இதனால தான் என்னால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடிஞ்சுது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது இட்ஸ் ஒன்லி நாலேஜ் அபவுட் மார்க்கெட். ப்ராக்டிஸ், கீப் ஆன் வாட்சிங் மார்க்கெட். எப்போவுமே மார்க்கெட் பார்த்து அது என்ன நமக்கு சொல்ல வருதுன்றத நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடிங்கில் லாஸ் ஆக மாட்டீங்க. ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையா, அது அப்பாற்பட்ட விஷயம். ஒன்ஸ் உங்கள் கேபிட்டலை நீங்கள் லூஸ் பண்ணாமல் பாதுகாக்க ஆரம்பித்தாலே ப்ராஃபிட் தானாக வரும். ஸோ ஐ ஆம் யூஸிங் ஃபைன் ட்ரெண்ட், ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ட்ரி கன்ஃபர்மேஷன், செட்டிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி. இதுதான் என்னுடைய ட்ரேடிங் பிளான். இதை வச்சு தான் நான் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ண நினைக்கிறீங்களா? நீங்களும் லாஸ்ட்லேருந்து
நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்துட முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விக்னேஷ், CEO and founder of High Probability Trading Institute. Thanks.